கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நன்னாளில் 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு புதிய கோட்பாடுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். 16வது கோட்பாடு, கர்த்தருடைய விருந்து என்கிற தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரமேறி செல்லும் முன்பதாக அவருடைய சீஷர்கள் யாவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் மாதிரியை வைத்து போன ஒன்று. இந்த நாளில் அதை படிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் சிறப்பு விருந்தினர்களாக நம்ம மத்தியில் போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷுவா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க பாஸ்டர். தோத்திரம் பாஸ்டர். தோத்திரம். மீண்டுமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் பாஸ்டர். இன்றைக்கு 16வது கோட்பாடுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ராபோஜனம் அல்லது கர்த்தருடைய விருந்து என்று அழைக்கப்படுகிறது. அதை குறித்து சுருக்கமாக விளக்கி சொல்லுங்களேன். எந்த ஒரு உபதேசமும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கான அடித்தளத்தை நாம் எங்கு பார்க்க முடியும் என்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து இந்த உபதேசத்தை அவருடைய சீஷர்களிடத்திலே கற்றுக் கொடுத்த பொழுது, இதோ இந்த பஸ்காவை உங்களோடு கூட புசிக்க நான் ஆசையாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பஸ்கா என்று சொல்லும் பொழுது அவர்கள் காலங்காலமாக செய்து வந்த அந்த உடன்படிக்கையை அவர் அப்படியே அவர்களிடத்திலே கற்றுக் கொடுக்காமல் அப்பத்தை எடுத்து அதை என்ன பண்ணார்னா ஸ்தோத்தரித்து பிட்டு திராட்சை ரசத்தோடு அவர்கள் புசிக்கும்படியாக அதை அவர்களிடத்திலே கொடுத்தார் என்ற இந்த நியமனத்தை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை எதற்கு சமானமாக ஒப்பிடுகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே அதிலையும் குறிப்பாக பலிமுறைகள் நியமிக்கப்பட்டது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு தோல் உடை கொடுக்கப்பட்டது. அப்படின்னா அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அந்த ஆட்டுடைய தோலினால் அவருடைய நிர்வாணம் மூடப்பட்டது. இந்த ஆடு யாரை அடையாளப்படுத்துகிறது என்றால் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அதை தான் பஸ்காவு ஆடு என்று சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே அதை அவர்கள் பஸ்கா விருந்து என்று அவர்கள் செய்தார்கள். அது ஒரு ராத்திரியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு ராத்திரியில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? விடுதலை ஆக்கினார். எல்லாரும் உறங்கி கொண்டிருந்த வேளை. அது மாத்திரம் இல்லாமல் கூக்குரலான ஒரு நேரம். அந்த கூக்குரல் யாருடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா, யாரெல்லாம் இந்த பஸ்காவை ஆசரிக்காமல் அந்த இரத்தத்தை தன்னுடைய நிலக்காலிலே பூசாமல் இருந்தார்களோ அவருடைய வீட்டில் இருந்த தலைச்ச பிள்ளை அடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பங்களிலே எந்த ஒரு தலைச்ச பிள்ளையும் மரிக்கவில்லை, அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், பிதாவாகிய தேவனுடைய முதற் பேரான அவருடைய குமாரராகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்படுவார் என்பதை முன்னடையாளமாக ஆண்டவர் கொடுத்தார். இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த பலிமுறைகளை எல்லாம் அவர் ஒழிக்க போகிறபடினால் அல்லது நிறைவேற்ற போகிறபடினால் இந்த பஸ்காவை ஆண்டவர் புதிய விதமாக நியமிக்கிறார். அப்பத்தை எடுத்து அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அதை சொல்லும்பொழுது இங்கே இந்த வாக்கியத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்றார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதில் 16வது வாக்கியம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா. இயேசு ஏன் மரிச்சார் அப்படின்னா, புறஜாதியார்களாகிய நம்மையும் யூதர்களையும் கிரேக்கர் யாரா இருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாக இணைகிறோம். இனி நமக்குள்ள என்ன கிடையாது? பிரிவினைகள் இல்லை. ஆபிரகாமின் பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவும் இணைக்கப்படுகிறோம் என்கின்ற ஆசீர்வாதம். அதை தொடர்ந்து அந்த வாக்கியத்தை சொல்லும்போது, நாம் பிடுகிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. இப்போ இந்த அப்பம் பிற்கப்படுகிறதற்கு முன்பாக அது எப்படி இருந்துச்சு? ஒரே அப்பமாக இருந்தது. அந்த ஒரே அப்பம் யாரை அடையாளப்படுத்துகிறது என்றால் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்திலே அங்கமாக இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலும், கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் அங்கமாக இணைந்திருக்கிறோம் என்பதற்கு இன்னொரு அடையாளமா ஆண்டவர் கொடுத்த நியமனம் தான் இந்த பஸ்கா அல்லது திருவிருந்து அல்லது ராபோஜனம் என்று நாம் இவைகளை அழைக்கிறோம். நிச்சயமா பாஸ்டர், மிக்க நன்றி. பாஸ்டர் ஜாஷுவா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி செல்லும் முன்பதாக லூக்காவின் சுவிசேஷத்தில் 22வது வாக்கியம் அங்கு 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேற வேண்டியது அப்படி என்னவாக இருந்தது?
இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நிறைய நேரத்தில் நாம் யோசிப்பது உண்டு, ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேறுவதற்காக தேவன் காத்திருக்கிறார் என்று சொல்லி மேலே இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இது என்கிற வார்த்தைக்கான உள்ளடக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். 15வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். இங்கு இந்த பாடுகளை குறித்து பேசக்கூடிய வாக்கியமாக அந்த இது என்ற வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே இதை உங்களோட கூட புசிக்க ஆசையாக இருந்தேன். அவருடைய பாடு மரணத்திற்கு முந்தின நாளிலே அந்த கடைசி ராப்போஜனத்திலே மேலே இருக்கக்கூடிய வசனம் சொல்லும், வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்போ இந்த பந்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் பாடுபட போகிறேன், நான் இதற்கு முன்பாக உங்களோடு கூட இதை புசிக்க ஆசையாக இருந்தேன் என்று சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் இந்த பாடு மரணத்தை அவர் அனுபவித்தது போல அவருடைய கிறிஸ்துவுக்கு சந்ததியாக இருக்கக்கூடிய, கிறிஸ்துவின் புத்திரராக இருக்கக்கூடிய அவருடைய ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலேயே வாழ்க்கையில் காட்டக்கூடியவர்களாக, ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் உண்மையோடு இருக்கும் பொழுது அவர்கள் படக்கூடிய பாடுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கினதாக இது காணப்படுகிறது. ஆண்டவருடைய பாடு மரணத்தை இந்த வார்த்தை இது என்கிற வார்த்தை குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா. பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ இந்த சீஷர்களுடைய பாதங்களை இயேசு கழுவினார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க முடியும். இப்போ ஏன் இயேசு கிறிஸ்து முதலாவது சீஷருடைய பாதங்களை கழுவதற்கு பதிலாக சீஷர்கள் ஏன் முதலாவது பிறருடைய பாதங்களை கழுவ முடியவில்லை? முதலாவதாக இந்த நியமனத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்பது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வழக்கம் எப்படியாக இருந்தது என்றால், வேலைக்காரர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீரை வைத்து எஜமானுடைய கால்களை என்ன பண்ணுவாங்க, கழுவார்கள். அப்படின்னா எஜமான் என்பது ஒரு மேன்மையான அனுபவம். அதுலேயும் இந்த சீஷர்கள் என்ன ஒரு நம்பிக்கைக்குள்ளாக இருந்தாங்கன்னா, நாங்கள் இயேசுவோடு கூட ஏதோ ஒரு பதவியில் அவர் பக்கத்தில் நாங்கள் உட்காருவோம் என்கின்ற ஒரு அவங்களுக்குள்ள போட்டி மனப்பான்மை அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேலைக்காரன் செய்ய வேண்டிய பணியை இவங்க செய்ய அவங்களுக்கு ஆவல் இல்லை. ஆனால் அதை செய்ய கிறிஸ்து முற்பட்ட போது கூட என்ன பண்ணாங்க, தடுத்தாங்க. இது நீங்கள் எங்கள் காலெல்லாம் கழுவக்கூடாது. அப்போ தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, உன் கால்களை நான் கழுவலைன்னா உனக்கு என் கூட என்ன இல்லை, பங்கு இல்லை. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, என்னை முழுமையுமாய் கழுவும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முங்கினவனவனும் கால்களை மாத்திரம் கழுவினால் தூய்மையாக இருப்பானே என்று சொல்லி ஒரு நியமனத்தை முதலாவதாக அவர்களுக்கு அங்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமா பாஸ்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர், கர்த்தருடைய ராபோஜனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வேலைக்காரன் செய்ய வேண்டிய பணியை சீஷர்கள் செய்வதற்கு ஆயத்தமில்லாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்துவை பார்த்தால் அந்த நேரத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவினார். இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த செயலினால் சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார்? பாஸ்டர் அவங்க சொல்லும்போது, சீஷர்கள் எல்லாருமே ஆண்டவரோடு இருந்ததை வேறொரு நோக்கத்திற்காக நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் அநேக இடங்களிலே பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்பினார். சில நேரங்களிலே அவர் வார்த்தையினாலே பாடங்களை கற்றுக் கொடுத்தார், நிறைய இடங்களிலே அவருடைய செயலின் மூலமாக பாடங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த இடத்துல அவருடைய செயல் ஒரு வலிமையான பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு செயலை நம்முடைய எஜமானன் நாம் யாருக்காக பணிவிடை செய்ய வேண்டுமோ அவர் நமக்கு பணிவிடை செய்கிறாரே என்கிற ஒரு இருதயத்தில் குற்ற உணர்வு வரக்கூடிய விதத்திலே அவர் அந்த இடத்துல அந்த வேலையை செய்கிறார். வசனம் சொல்கிறது, யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், சீமோனின் குமாரனாகி யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், எல்லாரும் அந்த இடத்துல சாப்பிடக்கூடிய அந்த கர்த்தருடைய கடைசி ராப்போஜனம் பஸ்கா விருந்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 4வது வசனம் சொல்கிறது, போஜனத்தை விட்டு எழுந்து, யார் இதை செய்யறது, யார் இதை முதல்ல செய்யறது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு அவர் இந்த கால் கழுவக்கூடிய முறையை அங்கு அறிமுகம் செய்கிறார். ஒரு எஜமானனாக ஆண்டவரும் போதகருமாக இருக்கக்கூடிய அவர் அந்த இடத்துல அதை செய்கிறார்.
என்ன காரணத்திற்காக அதை செய்தார் என்று சொன்னால், சீடர்களுடைய மனதிலே ஒரு மிக முக்கியமான பாடத்தை பதிய வைக்க வேண்டும் என்று, வார்த்தையினால் அல்ல, அவருடைய செயலின் மூலமாக. இதை செய்து முடித்த பின்பு அவர் கற்றுக் கொடுக்கிறார். 14வது வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். சொல்லுவதை விட அந்த செயல் வலிமையான ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அவங்க மனதில் நிச்சயமாக அது உணர்த்துதலை ஏற்படுத்தி இருக்கும் என்பதற்காக ஆண்டவர் இதை செய்தார். நிச்சயமா, அதாவது ஒரு அற்பமான ஒரு விஷயமாக எண்ணப்பட்டது, ஒரு வேலைக்காரன் செய்கிற வேலையாக கருதப்பட்டதை இயேசு கிறிஸ்து செய்தது நிமித்தமாக உண்மையிலேயே நீங்களும் இதனை ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டும். ஒரு தாழ்மையான மனப்பான்மையை, ஒரு எளிமையான ஒரு மனப்பான்மையை தேவன் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். பாஸ்டர் சார்ல்ஸ், கால் கழுவினதற்கு பிற்பாடு தேவன் என்னென்ன செய்து என்னென்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார்? முதலாவதாக இந்த கால் கழுவுதலையே ஏன் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீஷர்கள் மனதிற்குள்ளாக மேட்டிமை இருந்ததை ஆண்டவர் அறிந்தார். மேட்டிமை மிக பெரிய ஒரு பாவம். ஏன் அப்படின்னா, பரலோகத்தில் இருந்த ஒரு அழகான தேவதூதன் அல்லது அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவின அந்த லூசிஃபர் சாத்தானாக மாறுகிறதற்கு ஏதுவாக பெருமை கிரியேட் செய்தது என்றால், அந்த பெருமை கிறிஸ்துவின் பிள்ளைகள் யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது என்பதை கிறிஸ்து அறிந்து என்ன பண்றாருன்னா, தாழ்மையை சீஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த நியமனத்தை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறதின் நோக்கமே என்ன அப்படின்னா, ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க வேணும் அப்படின்னாலும் தாழ்மை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்ன இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும், தாழ்மை இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த தாழ்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதற்கு ஏதுவாக அதை செய்தார் என்று பார்க்கிறோம். அதை மத்தேயு 26ஆம் அதிகாரம், அதில் குறிப்பாக 26வது வாக்கியத்திலே அவர் இங்கு சொல்லும்போது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்போ இங்கே கிறிஸ்து அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நீங்கள் புசிக்கிற இந்த அப்பம் இதோ என்னுடைய சரீரத்தை அடையாளப்படுத்துகிறது. இட்ஸ் சிம்பாலிக். இன்னைக்கு நிறைய பேர் இது லிட்ரல் அப்படின்னு போதிக்கிறாங்க. அதை ரோம கத்தோலிக்க சபையில் என்ன நினைப்பாங்கன்னா, ஜெபம் பண்ணதும் அது அந்த அப்பம் உண்மையாவே யாருடைய சரீரமா மாறிடுது, இயேசுடைய சரீரமா மாறிடுது. அந்த திராட்சை ரசத்தை ஜெபம் பண்ணதும் அது அவருடைய ரத்தமா மாறிடுது அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. அது அவ்விதமாக இல்லை. இது வெறும் அவருடைய சரீரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிள் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடையாள மொழியிலே அதை கற்றுக் கொடுக்கிறார். பிற்பாடு அதை என்ன சொல்றாருன்னா, இதை ஸ்தோத்திரம் பண்ணி இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்றும் 27வது வசனத்தில் சொல்லும்போது, பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. கிறிஸ்து அடிக்கப்பட போகிறார். அவர் அடிக்கப்பட போகிறார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே அந்த பஸ்காவின் ஆடு வெளிப்படுத்தினது. அதை எப்படி கற்றுக் கொடுத்தார் அவங்களுக்கு அப்படின்னா, அந்த ஆட்டின் எலும்புகள் ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, முறிக்கப்படக்கூடாது. கல்வாரி சிலுவையில கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய எலும்புகள் முறிந்து போகவில்லை. தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேறினது. இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது இந்த இதை ஆண்டவர் அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்பத்தை எடுத்து பிட்டு வாங்கி புசிக்க சொல்றாரு. ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் தொடர்ச்சியா இந்த நியமனம் என்ன பண்ணணும், தொடர வேண்டும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு நியமனமாக கற்றுக் கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் ஆட்டை என்ன பண்ணாங்க, அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் தெளித்து பிற்பாடு அதை சுட்டு அவர்கள் புசித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனா இப்போ இந்த நியமனத்தை ஆண்டவர் இப்படி கற்றுக் கொடுக்கிறார். நிச்சயமா பாஸ்டர். இப்போ இதுல பாஸ்டர் சிலர் நீங்க ஏற்கனவே சொன்னது போல கத்தோலிக்க நண்பர்கள் என்ன செய்கிறார்கள், அது ஜெபித்த உடனே அப்படியே கிறிஸ்துவனுடைய சரீரமாக மாறிவிடுகிறது. அந்த திராட்சரசத்திற்காக ஜெபித்த உடனே அப்படியே அது தேவனுடைய சரீரத்திலிருந்து வழிந்த இரத்தமாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனால் அடையாளமாக தான் மாறுகிறது அப்படின்னு சொல்லி கான்சப்ஸ்டான்சியேஷன் சொல்றாங்க. இப்போ அது அப்படியே நேரடியாக கிறிஸ்துவனுடைய இரத்தமாகவும் கிறிஸ்துவனுடைய மாமிசமாகவும் மாறுகிறது அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறது இருக்கிற ஆபத்து என்ன?
நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் புசித்தால் ஒழிய நீங்கள் வந்து என்கிட்ட பங்கு இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றதும். உடனே சீஷர்கள் இடரல் அடைந்து, அது எப்படி இவருடைய ரத்தத்தை நம்ம குடிக்க முடியும், இவருடைய சரீரத்தை எப்படி நம்ம புசிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இடரல் அடைந்தார்கள் என்று நம்ம வாசிப்போம். ஏன் அப்படின்னா அதை வந்து அவங்க அதை எடுத்துக்கிட்டதுனாலையும் லிட்ரலா மீன் பண்ணதுனாலையும் பல இடரல்களை அது உண்டாக்குகிறது. ஆனா இதை அடையாள மொழியாகத்தான் ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி பிற்பாடு நிறைய விஷயத்தை வச்சு அவங்க கற்றுக்கொள்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே நான் கட்டுவேன். எந்த ஆலயம்? அங்க இருந்த அந்த சாலமோன் கட்டின நிஜ ஆலயத்தை குறித்து பேசாமல் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இப்ப இந்த ஞானஸ்தானமும் எதை அடையாளப்படுத்தினது? விருத்த சேதனத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த ஞானஸ்தானம் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு நியமிக்கப்பட்டது. அதே போலதான் இந்த பஸ்காவும் நமக்கு நவமானதாய் இந்த புதிய உடன்படிக்கையில் எப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அப்பம் பிடுதல் என்றும் திராட்சை ரசத்தை பருகுதல் என்றும் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இதை ஒருபோதும் நம்ம லிட்ரலா கருதக்கூடாது. லிட்ரலா கருதுனா என்ன ஒரு தப்புனா, அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு என்ன இல்லாம போயிடும்? வேல்யூ இல்லாம போயிடும். கிறிஸ்துவின் ரத்தம் தான் மேலானது. அந்த ரத்தத்தை கொண்டுதான் எங்க போயிருக்காரு? பிதாவின் சமூகத்திலே அவர் வலது பார்சத்திலே வீற்றிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசுறாரு. அந்த ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம். இது வெறும் அடையாளம். அதனால் நம்ம வந்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கவே கூடாது. நிச்சயமா பாஸ்டர், நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். நேயர்களே, மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர் ஜாஷ்வா, கர்த்தருடைய ராபோஜனத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த ராபோஜனத்தில் ஒரு அங்கமாக கால் கழுவும் நியமத்தை ஆண்டவர் அறிமுகம் செய்கிறார். இப்போ அந்த கால் கழுவும் நியமம் ஏன் உண்மையிலே அவசியமானது? நம்ம இந்த கர்த்தருடைய ராபோஜனத்தை குறித்து படிக்க ஆரம்பித்த போதே பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, எல்லா விதமான அனுசரிப்பு முறைகளும் புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்த்தாலும் அதனுடைய ஆரம்பத்தை பழைய ஏற்பாட்டிலே பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பஸ்காவை குறித்து நாம் பார்த்தோம். இந்த பஸ்கா பண்டிகையிலே 7 நாள் அளவும் புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்லுவாருன்னு சொன்னால், உங்களிடத்திலே எல்லா விதமான புளித்த மாவையும் நீங்கள் புறம்பாக்கி போட்டு புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க கடவீர்கள்னு சொல்லுவார். புதிய ஏற்பாட்டிலே நாம் அந்த புளித்த மாவை எதற்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்றால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த புளித்த மாவு என்பது துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவையில்லாத குணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த கால் கழுவக்கூடிய முறைமை ஏன் அவசியம் என்றால், இந்த கால்களை கழுவும் பொழுது நாம் அந்த புளித்த மாவை புறம்பாக்கி போடுவது போல நம்மிடத்திலே காணப்படக்கூடிய தேவையில்லாத எல்லாவற்றையும் கழித்து போடக்கூடிய ஒரு இடமாக நம்மை தாழ்த்தி நம்மை தேவனுடைய சமூகத்தில் தேவன் சொன்ன பிரகாரமாக ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு அனுபவமாக இந்த கால் கழுவக்கூடிய ஆராதனை அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. நிச்சயமா. அதாவது அது கழுவுவது நிமித்தமாக என்னுடைய மன மேட்டிமையை நான் அப்புறப்படுத்தி தாழ்மையை நான் அடைகிறேன். என்னுடைய பொறாமையை நான் எடுத்து போட்டு நான் ஒருவருக்கு ஒரு மன்னித்து நான் சக மனிதர்களோடு நான் ஒப்புரவாகிறேன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ இந்த கால் கழுவும் நியமத்தில் இன்னும் மறைந்திருக்கிற அல்லது தேவன் வெளிப்படுத்த விரும்பும் உண்மைகளும் சத்தியங்களும் என்ன? இதில் வந்து கிறிஸ்துவினுடைய ஊழியம் அதில் வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது கிறிஸ்து இங்கே பரலோகத்திலிருந்து நமக்காக பூலோகத்தில் என்ன பண்ணார்? இறங்கி வந்தார். அவர் அந்த ப்ராசஸை பவுல் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வாக்கியத்தில் சொல்லும்போது, தேவனுக்கு அவர் சமமாக இருந்தார். அதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து வெறுமையுமாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ ரூபமானார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது அவர் தேவனாய் இருந்தவர், ஆனால் அந்த தேவனுக்குரிய ஸ்தானத்தை மனிதர்களாகிய நமக்காக தியாகம் செய்துவிட்டு ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நம்மை மீட்கும்படியாக நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சேவையை அவர் எப்படி செய்தார் என்றால், உட்கார்ந்து ஒரு அதிகாரியை போல, இதோ நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க செய்யுங்க
என்று சொல்லி அப்படிப்பட்ட அதிகாரத்தை செலுத்தாமல் ஒரு அடிமை என்கின்ற இந்த வார்த்தை, அதாவது இந்த நியமனத்தை ஆண்டவர் அங்கு செய்த பொழுது அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. யாருக்கெல்லாம்? சீஷர்களுக்கெல்லாம். இது எப்படி கிறிஸ்து இந்த செயலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை கிறிஸ்து செய்தாரு. அது அடிமை செய்யக்கூடிய ஒரு வேலை. ஆண்டவர் சொல்லும்போது கூட, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் நான் ஊழியம் செய்யத்தக்கதாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இதில் என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, தாழ்மை உள்ள எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருடைய திருப்பணியை இந்த உலகத்தில் என்ன பண்ணுவான்? நிறைவேற்றுவான். அவன் முழுமையுமாக தன்னை வெறுமையுமாக்கி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது தான் அவனுடைய வாழ்நாளின் ஊழியமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் வெறுமையாக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இந்த நியமனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிச்சயமா பாஸ்டர். பாஸ்டர் ஜாஷ்வா, இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதாவதாரம் எடுத்து இந்த பூமியில் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் திட்டத்தை விளக்கி கொடுத்தார். ரட்சிப்பிற்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்போது எப்போவாச்சும் அவர் இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய மனித அவதாரத்தினுடைய நோக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே இதை குறித்து பேசுகிறார். சீஷர்களுக்கு பலமுறை தான் வந்த நோக்கத்தையும் தான் பாடுபட போவதையும் இன்ன விதமாக மரணிக்கப் போகிறான் என்பதையும் அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். நிறைய சம்பவங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். உதாரணமாக ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம் சொல்கிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுப்பதற்கும் எல்லா விதமான வேலைகளை செய்வதற்கு தன்னை தாழ்த்துவதற்கும் இயேசு கிறிஸ்து எல்லா விதமான முயற்சிகளையும் எடுப்பார் என்பதை அவருடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தினார். இந்த வசனத்திற்கு சாட்சியாக அவர் வாழ்ந்தார். இந்த கால் கழுவக்கூடிய முறைமையில நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நபருடைய காலை பிடிப்பது எவ்வளவு தூரம் தாழ்ந்து போய் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பிசிக்கலாக அவர் செய்து காட்டின ஒன்று. நமக்கும் அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படியாக தான் வந்த நோக்கத்தை அவர் காட்டும்படியாக அதை செய்தார். அவருடைய ஊழிய காலத்தில் அவர் தான் எவ்வளவு தூரம் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் என்பதை விளக்குவதற்கு இந்த கால் கழுவக்கூடிய முறையை பயன்படுத்தினார். நிச்சயமா பாஸ்டர். பாஸ்டர் சார்ல்ஸ், கால் கழுவும் நியமம் ஒரு தரம் தாழ்ந்தது அல்ல என்பதை எப்படி இந்த நவீன காலத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம்? இதை அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் இந்த ஒரு ஆராதனையை முக்கியப்படுத்தி நாம் செய்கிறோம். ஆனால் எல்லா சபைகளும் இதை பின்பற்றுகிறார்களா என்று சொல்லி பார்க்கும்போது அது ஒரு விவாதத்திற்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதை எல்லாரும் செய்ய முடியாது. நம்ம எப்படி இன்னொருத்தங்களுடைய காலை பிடிச்சி நம்ம கழுவுறது? அவன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு பல பாவங்களை செஞ்சுட்டு வருவான், அவனுடைய காலை நம்ம பிடிச்சி கழுவணுமா? அவன் ஒரு அசுத்தமான நிலையில் இருக்கிறான், அவன் வியாதிப்பட்டிருக்கிறான், அவனுடைய கால்களை நம்ம பிடிச்சி நம்ம கழுவலாம், நமக்கு அந்த வியாதி தொத்து வராதா என்றெல்லாம் நவீனபூர்வமாக ஆராய்ச்சி செய்கிற மனிதர்கள் உண்டு. ஆனால் நாம் என்னத்தை கவனிக்க வேண்டுமே என்றால், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார், அழகாக சொல்றார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வேலையை கிறிஸ்துவே இறங்கி வந்து செய்திருக்கும் பொழுது நாம் பாவிகள், துரோகிகள். அப்போஸ்தலருடைய கால்களை ஆண்டவர் பிடித்து கழுவியிருக்கிறார்னா, நாம சக மனிதர்களுடைய கால்களை பிடித்து கழுவுகிறதுனால் நாம் குறைந்து போகிறதும் கிடையாது. அதனால் நமக்கு மேன்மையே உண்டு. அதை ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்னா, இங்கு திரும்பி வரார் இல்லையா ஆண்டவர், 2ஆம் வருகையில திரும்பி வரும்பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லும்பொழுது கூட ரொம்ப அழகா சொல்வார். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாகி என் சகோதரனாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்பமான மனுஷனுக்கு நாம் யாதொன்றை செய்தாலும் அது கிறிஸ்துவுக்கே நாம் செய்த பணியாக இருக்கிறது. அதனால் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இன்னும் இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த சகோதரர்களை சபையிலே அங்கீகரித்து அவர்களையும் அங்கத்தினர்களாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கால்களை கழுவுகிறதினால் அதை நாம் கிறிஸ்துவுக்கே செய்தோம் என்பதை நம்முடைய மனதிலே வைக்கும் பொழுது அது ஒரு கடினமான காரியம் அல்ல. நிச்சயமா பாஸ்டர். இந்த நாளின் உங்கள் பங்களிப்புக்காக மிகுந்த சந்தோஷம். உங்கள் இறைவருக்கும் நன்றி. நேயர்களே, கால் கழுவும் நியமம் என்பது
தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தும் ஒரு நியமமாக இருக்கிறது. இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறோம். தொடர்ந்து ஹோப் டிவியில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.